ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வருமான வரி ரீஃபண்ட் ஆகலை. அதாவது வந்து கடந்த ஆண்டு வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து எக்ஸஸாக பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து அதுக்கு தக்க ஆவணங்களை சப்மிட் பண்ணி நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு வந்து ஜூலை 31 அப்படிங்கிற ஒரு டேட் தான் வந்து டெட்லைனு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பெனால்ட்டி அமௌண்ட்டோட வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ அப்படி ஃபைல் பண்ணும்போது எனக்கு அடுத்து ஃபைல் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அமௌண்ட் வந்துருச்சு, எனக்கு இன்னும் அந்த அமௌண்ட் வரல அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். சரி, ஓகே. அதே மாதிரி ஆர்எம்எஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் வசிப்பவர்கள் தங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப வரி செலுத்த வேண்டும். வருமான வரி செலுத்துவோர் தங்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்த பிறகு வருமான வரித்துறை அவற்றை சரிபார்க்கும். வரி செலுத்தியவர்கள் கூடுதலாக வரி செலுத்த வேண்டியுள்ளதா அல்லது ரீஃபண்ட் தொகை செலுத்தப்பட வேண்டியுள்ளதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது வந்து இந்தியாவில் எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்குள்ளக்க உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாகவே இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். அப்படி வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஏதாவது வரி விலக்கு இருந்தால் அதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஐடிஆர் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ்க்கு அப்புறம் வந்து வருமான வரி நம்ம எக்ஸஸாக பே பண்ணணுமா இல்லை ரீஃபண்ட் அமௌண்ட் வர வேண்டியது இருக்கா அப்படின்னு 2 விஷயத்தை வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து வருமான வரி ஃபைல் பண்ணும்போது, அதாவது வந்து ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிழை இருக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக செக் பண்ணி ஃபைல் பண்ணணும். அப்படி எல்லாமே நான் கரெக்டாக தான் செக் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்கேன், ஜூலை 31க்கு முன்னாடியே ஃபைல் பண்ணிட்டேன், பட் எனக்கு இன்னும் ரீஃபண்ட் வரல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கீழே இருக்கிற ஏதாவது ஒரு ரீசன் தான் உங்களுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா வந்து வருமான வரித்துறை ரீஃபண்ட் தொகை திரும்பி செலுத்துவதற்கு சில விஷயங்களை சரிபார்க்கும். அத்தகைய நடவடிக்கைகளில் ஒன்று தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது வந்து ஆர்எம்எஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வந்து அதாவது வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுற ஐடிஆர் ரிட்டர்ன் இருக்குது தெரியுமா, அதை வந்து அது அடையாளம் காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி வந்து நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஆர்எம்எஸ் சிஸ்டத்தில் உள்ள ஐடிஆர் அடையாளம் காணப்பட்டால் உங்கள் இமெயில் முகவரிக்கு ஒரு தகவல் அனுப்பப்படும். இந்த அறிவிப்பை நீங்கள் இ-ஃபில்லிங் போர்ட்டல் மூலமாகவும் பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது அந்த ஆர்எம்எஸ் சிஸ்டம் வந்து உங்களுடைய டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலில் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும், மெயில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுக்கான இன்கம் டேக்ஸ் போர்ட்டலையும் வந்து நீங்கள் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அந்த மாதிரி அதாவது வந்து இந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதில் போட்டிருக்கிற அமௌண்ட்டு வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி மெயில் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்கான நடவடிக்கையை வந்து அதுக்கான ப்ரூஃபையோ எதையோ வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி உங்கள் ஐடிஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை எனும் பட்சத்தில் வருமான வரித்துறை உங்களுக்கு வருமான வரி அறிவிப்பை வெளியிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு அலாட் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமான வரித்துறையின் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்பொழுது உங்கள் ரீஃபண்டை செயல்முறையை நிறுத்தி வைக்கும், அதாவது வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் தர்றதை வந்து தடுக்கப்படும் அப்படின்னா வந்து அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து பல ஆண்டுகளாக வரி கணக்குகளில் போலியான கோரிக்கைகளை அடையாளம் கண்டுள்ளது. நீங்கள் வந்து இயர் பை இயர் செக் பண்ணும்ல, ஸோ அப்படி செக் பண்ணும்போது நீங்கள் எல்லா டைமுமே ஒரே அமௌண்ட்டு ஒரு எக்ஸஸ் இதில் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது வந்து உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து கொடுக்கும். இதனால் வந்து நீங்கள் வந்து கைது செய்யும் நோக்கத்துடன் வந்து அதாவது அந்த போலி நபரை வந்து கண்டுபிடிச்சு கைது செய்யும் நோக்கத்தோடு தான் வந்து இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருமான வரித்துறை பயன்படுத்தப்படும் ஆர்எம்எஸ் செயல்முறை முரண்பாடுகள் வந்து கண்டறியும் தரவுகள் வந்து எதெல்லாம் வந்து தொகுப்பாய்வு கூறப்படுகிறது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே எக்ஸஸ் அமௌண்ட்டு ஒரு இதில் போடுறீங்க அப்படின்னா வந்து
அதை வந்து இந்த ஆர்எம்எஸ் சிஸ்டம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். இதன் மூலம் கூடுதல் ஆய்வு தேவைப்படும் ஐடிஆர்களை கண்டுபிடித்திடலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் எக்ஸஸ் அமௌண்ட் போட்டு போலி ஆவணம் மூலியமாக ரீஃபண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் வருமானத்தில் சில விஷயங்களை வருமான வரித்துறை சரிபார்க்க விரும்புது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து உங்களுடைய ரீஃபண்ட் வந்து தள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முதலில் வருமான வரித்துறையில் இஃபில்லிங் போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு ஃபார் யுவர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதை நீங்கள் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தக்க ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் இஃபில்லிங் ஐடிஆர் லாகின் ஓப்பன் பண்ண உடனே அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இஃபில்லிங் போர்ட்டலில் போயிட்டு பெண்டிங் ஆக்ஷன் அதுக்குள்ளே போயிட்டு ஒர்க் ஷீட்னு இருக்கும். அதில் வந்து ரெஸ்பான்ஸ் ஃபார் ரீஃபண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கிறத வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஸோ நான் கொடுத்துருக்கிற ஆவணங்கள் எல்லாமே கரெக்டு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரீஃபண்ட் வந்து கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் வாங்கிக்கிடலாம். இல்லை எனக்கே அதில் வந்து கிளாரிஃபிகேஷன் டவுட் இருக்குது, சரியான கிளாரிஃபிகேஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா வந்து பெஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஐடிஆர் ரிட்டன் எடுத்துகிட்டு கரெக்டான ஆவணங்களை வந்து சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து ரீஃபண்ட் வந்து ஃபைல் பண்ணலாம். இந்த 2 மெத்தடு தான் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ரிட்டனை வந்து ரீஃபண்ட் நீங்கள் ஐடிஆர் ரிட்டன் ஃபைல் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை ரிட்டன் பெற்றுட்டு திரும்ப ரீஃபண்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் கொடுத்துருக்குற ஆவணங்கள் கரெக்டு, எனக்கு அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே என் கையில் இருக்குது, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு அதுக்கு என்ன கேட்டாலுமே என்னுடைய ப்ரூஃப் கையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா நான் கொடுத்துருக்குற அமௌண்ட் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் யுவர் ரீஃபண்ட் ஆக்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து வித்தின் ஒரு 10 to 30 டேஸ் எவ்வளோ டேஸ்னாலும் எடுத்துக்கணும். மேக்ஸிமம் வந்து 30 to 60 டேஸில் வந்து உங்களுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட்டு வந்துடும். உங்களுடைய ரீஃபண்ட் அமௌண்ட்டு வரலை அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கு, அதாவது வந்து அமௌண்ட்டுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து அவங்களுக்காக வந்து ரீஃபண்ட் வந்து தள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தான் வந்து இந்த ஆர்எம்எஸ் சிஸ்டம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.